சர்தார் 2வோட ப்ரொலாக் வீடியோ வந்திருந்தது. எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வச்சு இதுவரைக்கும் சர்தார் 2லேருந்து வந்திருக்க அப்டேட்ட வச்சும், சர்தார் 1 வச்சும் இதுவரைக்கும் அவங்க குடுத்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு இந்த படத்தோட கதை எப்படி இருக்கலாம், அதோட பிளாட் என்ன, இது எப்படி அமையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கதையோட மெயின் பிளாட்டா என்ன இருக்கும்னா 2 மிஷன், அதாவது சர்தாரோட ஃபர்ஸ்ட் மிஷன் அண்ட் சர்தாரோட லாஸ்ட் மிஷன், இது 2 தான் இருக்குன்னு டைரக்டர் அதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இது வச்சு பார்க்கும்போது எஸ்.ஏ. சூர்யா சர்தாரோட ஃபர்ஸ்ட் மிஷன்லயே சர்தாருக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அண்ட் கடைசி மிஷன்ல அவரால் கொல்லப்பட ஒரு கேரக்டரா இருக்கலாம். இது எப்படி சொல்றேன்னா, எஸ்.ஏ. சூர்யாவோட கேரக்டர் பேர் பிளாக் டேகர். இது என்னன்னா, பிளாக் டேகருங்கிறது ஒரு டைப் ஆஃப் நைஃப். இது மேக்ஸிமம் பிட்ரைல மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜூலியஸ் சீசரோட பிளேல ஜூலியஸ் சீசரை கொல்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த பிளாக் டேகர். அதனால இது ஒரு பிட்ரைலுக்கான விஷயமா தான் பார்ப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது சர்தார் 1ல் சர்தார் கூடயோ அல்லது இந்தியனா இருந்து இப்போ இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக மாறக்கூடிய, அதாவது இந்தியாவுக்கு பிட்ரே பண்ணக்கூடிய, இது சர்தாருக்கு பிட்ரே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் எஸ்.ஏ. சூர்யா மாறப்போகுது. அதனால தான் அந்த பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாற ஒரு கேரக்டர், அதாவது மிஷன் 1ல் மாறுறாரு அண்ட் ஃபைனல் மிஷன்ல சர்தார் திருப்பி போறனாலேயோ இல்லை அவர் சர்தார் தேடிட்டு வர்றாரு. இதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுல சர்தாரோட விஷயமும் சர்தாரோட பையனான அந்த விஜய் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டு. சர்தார் 1ஓட கடைசியில அடுத்த சர்தாரா அந்த விஜய் கேரக்டரை தான் மாற்ற போறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப சர்தார் 2ல இந்த பழைய சர்தார் கேரக்டரே திருப்பி சர்தாரா ஆயிருக்காரு. அண்ட் இதுதான் சர்தார் இந்த கேரக்டரோட லாஸ்ட் மிஷனாக இருக்க போகுது. ஸோ இந்த படத்தில் அவர் சொல்லுவார் அண்ட் அந்த எமோஷன் இருக்க போது இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இப்போ பல பேரோட கொஸ்டினாக இருக்குது. அதாவது பிஎஸ் மித்ரன் படம்னாலே பேசிக்காக ஒரு டார்க் ரியாலிட்டியை பற்றி பேசுவாங்க. அதாவது நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து டார்க் ரியாலிட்டியை பேசுவாங்க. இரும்பு திரையில் இந்த மொபைல்ஸுக்கு பின்னாடி உள்ள டார்க் விஷயங்கள், இந்த எஜுகேஷன் விஷயம், இப்போ சர்தாரில் இந்த வாட்டர் பாட்டில்ஸ்க்கு பின்னாடி உள்ள டார்க் சைடை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள். சர்தார் 2ல அதை விட பெரிய விஷயமா உன்னை பற்றி பேச போகிறதா கார்த்தியே சொல்லியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் அந்த படத்தை பார்த்து ஒரு டார்க் ரியாலிட்டி புரிஞ்சிருப்போம், பயமுறுத்துற மாதிரி இருந்தது. இந்த படத்துல அதை விட பல மடங்கு பயமுறுத்துற மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப்படுறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அதை ப்ரோலாக் வீடியோவில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அதை படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நான் இப்போ சொன்ன அந்த பிளாட், இது மேக்ஸிமம் ஒரு ரிவெஞ்ச் பிளாட் மாதிரி தான் இருக்குது. அதாவது திருப்பி தேடி போகிற அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் தெரியுது. அந்த பிளாட்டை மேலே வச்சு இவராக ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி கேரக்டர்ஸ் ஆர்க்கை ரெடி பண்ணி கொடுக்க போகிறாரு. இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதான் மிஷன் 1. ப்ரெசன்ட் போர்ஷனில் சர்தாரோட லாஸ்ட் மிஷனை கொடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சர்தாருங்கிறது ஒரு ஐபியாக மாற்றுறதுக்கு, ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாற்றுறதுக்கு இவங்க பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. சர்தார் 2ல் சர்தார் செத்துருவார். அதுக்கப்புறம் விஜய் கேரக்டர் சர்தாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சர்தார் 3 அல்லது இது ஒரு யூனிவர்ஸாக பில்ட் பண்ணுறது கூட ப்ரொடக்ஷன் கம்பெனி பிளான் போடலாம். ஆனால் அதில் பிஎஸ் மித்ரன் மேக்ஸிமம் இருக்க மாட்டார். உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.